கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு அறிவாளியான வாத்தியார் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நிறைய பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தங்களோட அறிவை வளர்க்குறதுக்காக படிக்கிறதுக்காக அவர்கிட்ட வர்றாங்க. ஆனால் அந்த ஆசிரியருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் அப்படின்னா, அவர் எப்போ கதவை திறப்பார், இந்த டைம் தான் நான் சொல்லிக் கொடுப்பேன், இந்த டைம் தான் நான் க்ளோஸ் பண்ணுவேன்னு சொல்லி எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவர் என்ன செய்ய மாட்டாராம், சொல்லவே மாட்டாராம். அதனாண்டி சில மாணவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அதிகாலையுமே அவரோட வாசலில் காத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த லேட்டாக வர்றவங்க கதவு திறந்துருக்கிறனால ஈஸியாக என்ன செய்ய முடியுது, உள்ளே போயிட முடியுது. ஆனால் அந்த ஆசிரியர் ஒரு நாள் சொல்கிறாரு, மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் என் வீட்டு வாசலில் கதவில் ரொம்ப நேரமாக பொறுமையாக காத்திருந்து நான் திறந்த உடனே உள்ளே வராங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையான அறிவை பெறுறாங்க. ஏன்னா அவங்க என்னுடைய சொற்களை அதிகமாக மதிக்கிறாங்க. நான் எப்போ வருவேன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் மற்ற மாணவர்களுக்கு கதை சொல்கிறார். இதைத்தான் நாம் நீதிமொழிகளில் 8:34 நாம் பார்க்கலாம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசற்படியில் காத்திருக்கும் பாக்கியவான். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனுஷன்தான் யாரா, பாக்கியவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து. நம்ம ஒரு பொருள் நமக்கு கிடைக்கணும்னு நினச்சோம்னா நம்ம அதை காத்திருந்து வாங்கிட்டு வரோம் இல்லையா. இன்றைக்கி ரேஷன் கடையில் க்யூவில் நிற்கிறோம். ஒரு இலவசம்னு சொல்லி ஒன்று அறிவிச்சாங்கன்னா எத்தனை மணி நேரம் ஆனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டுருக்கோம், அதை நின்று எப்படியாவது நம்ம வாங்கிட்டு வரணும்னு சொல்லி நிற்கிறோம்ல. அதே மாதிரி தான் தேவனுடைய வாசற்படியில் காத்திருக்கணும்னு சொல்லி கூட தேவன் விரும்புகிறார். தேவனுடைய சத்தத்துக்காக காத்திருப்பது பாக்கியம். பார்க்கலாம்னா 3 விதமான குறிப்புகளை. வாசற்படியில் காத்திருப்பது ஆவலோடு. நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி யாரோ கெஸ்ட்டு வராங்கன்னு சொன்னால் நம்ம ஓடி ஓடி போய் பார்ப்போம்ல. ஒரு அப்பா இராணுவத்திலேருந்து வராரு, ஒரு அப்பா ஒரு குழந்தைய பார்க்க ஃபாரின்லேருந்து வராருன்னு சொன்னால் அந்த குழந்தை எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டாக, எவ்வளோ ஒரு ஆசையாக அப்பா வருவாரா மாட்டாரான்னு வீட்டுக்குள்ளேயே வாசல்லே எத்தனை தடவை ஓடி ஓடி போய் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆவலோடு எப்படி ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கோம். அதைத்தான் தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 40:31 நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். தேவனுக்கு நம்ம காத்திருக்கும் போது தேவன் நமக்கு எப்படி கொடுப்பாரா, ஒரு புது பலனை கொடுக்குறாருங்க. ஐயோ எனக்கு வயசாயிருச்சே, என்னால் எழும்பி நடக்க முடியலையே, நான் படுத்த படுக்கையாக இருக்கேனே, எனக்கு இவ்வளோ வயசாயிருச்சே, நான் எப்படி என்னால் முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். தேவன் சொல்கிறாரு, புது பலனை நான் உனக்கு தாரேன்னு சொல்லி. கழுகு செட்டைகளை விரித்து எவ்வளோ உயரமாக பறக்குது பார்த்தீங்களா. இருக்கிற பறவைகளேயும் கழுகு தான் அதிக உயரமாக பறக்கிற பறவை. அப்படி நம்ம எழும்புவோம். ஓடினாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோமா, இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோமா. நம்ம ஓடுனா கூட நமக்கு களைப்பே வராது, நடந்து போனால் கூட நம்ம சோர்ந்தே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். தேவனை எதிர்பார்க்கும் வாழ்க்கை சோர்வை அல்ல, சக்தியையும் பாக்கியத்தையும் தருகிறது. தேவனை நோக்கி நம்ம காத்திருக்கும் போது அந்த சக்தி நம்மக்கிட்ட ஒரு எனர்ஜி வருதுங்க, நமக்கு ஒரு புது பலன் கிடைக்குது, பாக்கியமும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். வாசல்படியில் காத்திருந்தாங்கல்ல அந்த மாணவர்கள். ஒருவர் வாசலில் அதிகாலை முதல்ல என்ன செஞ்சிருக்கிறான், காத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த வாத்தியாரின் முழு அறிவை என்ன செய்யறான், அவன் பெற்றுக்கொள்கிறான். அதுபோல தேவனை விழித்திருந்து காத்திருப்போமானால் தேவனின் ஆசீர்வாதத்தில் நம்மளும் என்ன செய்யலாம், எப்படி அந்த மாணவன் முழு அறிவை பெற்றானோ அதுபோல நம்மளும் தேவனின் ஆசீர்வாதத்தினால நிறைவே அடையலாம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய கதவின் முன்னால் தாழ்மையுடன் நிற்பது அறிவையும் கிருபையையும் தரும் அப்படின்னு சொல்லி நம்ம 2வதா பார்க்கலாம். தேவனுடைய கதவை முன்னால் நம்ம நிற்கும்போது நம்மக்கிட்ட
தாழ்மையோடு நம்ம நிற்கும் போது தேவன் நமக்கு என்ன தராராம்? அறிவை கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 84:10 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன்னு சொல்லி தாவீது அங்க சொல்றாருங்க. 1000 நாள் எவ்வளவுனா 3 வருஷம் கிட்டத்தட்ட, அப்படித்தானே? ஆனால் தேவனுடைய பிரகாரங்களில் செல்ற ஒரே நாள் நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருக்கிறதை பார்க்கிலும் நம்ம எங்கேயோ குடியிருக்கிறத பார்க்கலாம் கூட, தேவனுடைய வாசற்படியில், ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன்னு சொல்லி தாவீது சொல்றதை நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே பார்க்கிறோம். தீமையுடைய கூடாரத்தில் வசிக்கிறதை விட தேவனுடைய வாசற்படியில் நிற்கிறது நமக்கு பாக்கியம். தேவனின் வாசல், அதாவது அவருடைய சந்நிதி நம்ம என்ன செய்கிறது? வலிமைப்படுத்துகிறது. தேவனின் கதவின் முன் காத்திருப்பவன் தன்னம்பிக்கையால் அல்லங்க, தேவனுடைய கிருபையால வாழ்கிறான். தாங்கிட்ட உள்ள நம்பிக்கையால அல்ல, தாங்கிட்ட உள்ள பலனால அல்ல, தேவனுடைய கிருபையால் வாழ்கிறான் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அந்த ஆசிரியர் தனது வாசற்படியில எப்பொழுதும் காத்திருந்த மாணவர்கிட்ட சொல்றாரு, உன் தாழ்மை உன்கிட்ட இருக்கிற காரணத்தினால உனக்கு நான் மறைந்திருந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன். நீ எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்க, மற்றவெல்லாம் ஈஸியா லேட்டா வந்து படிச்சுட்டு போயிடுறான், நீ இவ்வளோ நேரம் காத்து இருக்கிறதுனால நான் உனக்கு என்ன சொல்றேன்? ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தி தாரேன் உனக்கு, நான் உனக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்றாரு. தேவனுக்கு முன்னால் காத்திருப்பவர்கள் நம்ம கிட்ட உள்ள ஆன்மீக ரகசியங்களையும் ஆழ்ந்த உண்மைகளையும் நம்ம வெளிக்கொண்டு வரலாம். தேவன் அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. தேவனின் முன்னால் காத்திருப்பவர்கள் நமக்குள்ள மறைக்கப்பட்ட ஆன்மீக ரகசியங்கள், ஆழ்ந்த உண்மைகளை தேவன் என்ன செய்யறாரு? காண்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். எப்படி அந்த ஆசிரியர் தான் வாசற்படியில காத்திருந்த மாணவனுக்கு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறாரோ, அதுபோல தேவன் நம்மகிட்டே உள்ள ரகசியங்களை, தேவனிடத்தில் உள்ள ரகசியங்களை நமக்கு காண்றதுக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக, தேவனின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்குமா? பாக்கியமாக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். மத்தேயு 7:24 பார்க்கலாம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். வசனங்களை கேட்டு அதை செய்கிறவன் புத்திசாலியான மனிதன். ஆமா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தா நம்மை தேவன் எப்படி சொல்றாரு? நீ புத்திசாலிப்பா, நீ பொழைச்சிக்கிடுவ. நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம பிள்ளைங்களை, உனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த உலகத்துல நீ பொழைச்சிக்கிடுவம்மா போதும் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதே மாதிரிதான் வார்த்தையை கேட்டு அதை செய்கிறவன் புத்திசாலியான மனிதன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு 1:22 என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நீ கேட்டா மட்டும் பத்தாதுப்பா, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாருங்க. தேவனுடைய வார்த்தை, நான் என் சுயமாய் பேசவில்லை, நான் என் சொந்த கருத்தை சொல்லலை, வேதாகமத்தில் உள்ளதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றாரு? திருவசனத்தை கேட்க மட்டும் நீ பத்தாதுப்பா, அதன்படி நீ செய்யணும். வார வாரம் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், நிறைய வார்த்தைகள் நம்ம காதில் விழுந்துக்கிட்டே தான் இருக்கு. நமக்கு அன்னைக்கு கேட்குறப்ப ரொம்ப நல்லா தெரியும், அதை செய்கிறப்ப நமக்கு கடினமாக தோன்றும். ஆனால் தேவன் சொல்றாரு, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வார்த்தையை கேட்டு அதை பண்ணாட்டி தங்களை தாங்களே வஞ்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். தேவனின் சத்தத்தை கேட்டு நடைமுறைப்படுத்துகிறவன் தான் உண்மையான பாக்கியவான் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். வாசலில் காத்திருப்பது தேவனுடைய வார்த்தையை ஆவலுடன் எதிர்பார்க்கும் வாழ்க்கையை தான் குறிக்கிறது. அந்த ஆசிரியர் கதவை திறந்த பின் காத்திருந்த மாணவர்களுக்கு
அறிவை, தாங்கிட்ட உள்ள எல்லா அறிவையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் தாமதமாக வந்தவங்களுக்கு அது என்ன செய்யலை, கிடைக்கவில்லை. அது போல தான் தேவனின் வார்த்தையை முதன்மையாக நம்மளுடைய வாழ்க்கையில மதிச்சு கேட்கிறவன் தான் நம்ம ஆன்மீக பாக்கியத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். தேவனின் வாசலில் காத்திருப்பவன் பாக்கியவான். அவன் தேவனிடமிருந்து புதிய பலம் நமக்கு கிடைக்குது, தாழ்மையால கிருபை கிடைக்குது, செவி கொடுத்தால அறிவும் வாழ்வை நம்ம பெற முடியுது. தேவனுடைய வாசலில் தினமும் காத்திருப்பது என்பது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனை தேடி ஜெபிப்பது, தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது, தேவனுடைய சந்நிதியில் இருக்க ஆவலாக இருப்பது. இதைத்தான் தேவன் விரும்புகிறாருங்க. உங்ககிட்டையும் என்கிட்டையும் நம்ம தேவனுடைய வாசற்படியில் காத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? ஜெபம். கர்த்தாவே, இன்று உமது வாசலின் முன் எங்களை நிறுத்துகிறபடியால் கூட உமக்கு நன்றி சுவாமி. நாங்கள் தினமும் உம்மை விழித்திருந்து காத்திருக்கும் வாழ்க்கை வாழும்படி எங்கள் சகோதரர்களையும் எங்கள் சகோதரிகளையும் ஆவியினால் வலிமைப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி அப்பா. கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும், நண்பர்களும், சபையினரும் உமது வார்த்தைக்கு செவி கொடுத்து பாக்கியவான்களாக வாழ செய்கிற தயவிற்காக நன்றி அப்பா. தேவனே, உம்முடைய கதவின் வாசற்படியில் தாழ்மையுடன் காத்திருக்கும் எவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு உமது அறிவையும் கிருபையும் தருகிற தயவிற்காக நன்றி அப்பா. எங்கள் கிராமத்திலும் நகரத்திலும் உமது சத்தியத்தை நாடி காத்திருக்கும் மக்கள் எழுந்து வர செய்கிற தயவிற்காக நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்வுகள் உமது வார்த்தையை மதித்து பாக்கியவான்களாக விளங்கும்படி எங்களை நடத்துகிற தேவன் நீர் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.